Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi wa kafa. Assalatu wassalamu ala ibadihi alladhina wastafa. Hususan ala afdalihin wa hakimin nabiyyin Muhammadin al-amin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. இப்போது ஜுர்ஹும் குலத்தினர் இவர்கள் பாலைவனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த ஒரு நாடோடி கூட்டம். சபா நாட்டில் மிகப்பெரிய ஒரு அணை உடைந்ததன் காரணத்தினால் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல மனிதர்கள் இந்த ஜுர்ஹும் குலம் அங்க பயணித்து வராங்க. இப்ப பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல ஒரு சில பறவைகள் பறந்து கொண்டிருப்பதை பார்க்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு சில பெரியவர்கள் சொன்னாங்க, பறவைகள் பறப்பதாக இருந்தால் அந்த இடத்துல கண்டிப்பா தண்ணீர் இருக்கும். நிச்சயமா இந்த பாலைவன பகுதியில எந்த இடத்துலயுமே தண்ணீர் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல பறவைகள் பறந்து போகிறது, நிச்சயமாக அங்க தண்ணீர் இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த ஜுர்ஹும் குளத்துல இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்களை அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இடத்துல தண்ணீர் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வர சொல்லி. இப்ப அந்த இளைஞர்கள் பார்த்துட்டு வந்துவிட்டு அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, ஆமா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றுக்கு பக்கத்துல ஒரு பெண்மணி இருக்கிறாங்க, அவங்களுடைய பையன் ஒரு சின்ன பையன் இருக்கிறான் அப்படின்னு அந்த பெரியவங்கள்ட்ட இந்த இளைஞர்கள் சொல்றாங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய மொத்த ஜுர்ஹும் குலமும் அந்த இடத்தை நோக்கி பயணித்து வராங்க. இப்போது அந்த இடத்தை பார்த்து விட்ட பிறகு அவர்களுடைய கல்பு ஈர்க்கப்பட்டு விட்டது. ஏன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆல்ரெடி துவா கேட்டிருக்கிறாங்க, மனிதர்களுடைய கல்பு ஈர்க்கப்படக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். ஃபஜஅல் அஃபிதத மினன் நாஸி தஅவீல் இலைக்கும் வர்ஸுக்ஹும். எனவே அவர்களின் மீது ஈர்க்கப்பட்டு வரும் மக்களை நீங்கள் அவர்களின் பக்கம் அனுப்புவாயாக அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துவா கேட்குறாங்க. இந்த துவா இந்த இடத்துல ஹபுல் ஆகுது. இப்ப அந்த மக்கள் அனைவருமே அந்த இடத்துக்கு வந்து இப்போது ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த மக்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த இடத்துல நாங்கள் தங்கி கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பதில் கூறினார்கள், இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக தங்கி கொள்ளலாம், ஆனால் ஒரு நிபந்தனை. இங்கே இருக்குதே இந்த ஜம்ஜம் தண்ணீர் கிணறு, இந்த கிணற்றில் இருந்து நீங்கள் தாராளமாக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் இந்த கிணறு எங்களுக்கு சொந்தமானது. பொதுவாக தண்ணீர் கிணறு என்பது பொதுவானது, மக்களுக்கு பொதுவாக தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எதனால தண்ணீர் எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொன்னாங்கன்னா, அந்த மக்கள் அந்த தண்ணீரை தவறான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படி இந்த மக்கள்கிட்ட நெகோஷியேட் பண்ணுறாங்க. ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த கிணற்றை எடுத்து விட்டு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் தண்ணீர் கொடுக்கவில்லை என்றால், இதற்காக தான் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிரிகாஷனரியா இந்த கிணறு எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொன்னாங்க. ஏற்கனவே இந்த ஜுர்ஹும் குலம் அவங்க சபா நாட்டிலிருந்து வந்தவங்க, அவங்களுடைய முன்னோர்கள் கூட தண்ணீரால தான் அழிந்து போனாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த ஜுர்ஹும் குலம் இவங்க சபா நாட்டிலிருந்து வந்தவங்க, இவங்க அரபி பேசக்கூடிய மக்கள். இப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த மக்களோடு சேர்ந்து கொண்டு தான் வளர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போன்று அழகான முறையில் அரபி பேச ஆரம்பிக்கிறாங்க. வரலாற்று நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழகான முறையில் அரபி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆதலால் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அபுல் அரப் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட துவா அனைத்துமே ஹபுல் ஆகுது. அவர்கள் என்ன துவாலாம் கேட்டாங்க, ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத்த ஃபஜஅல் அஃபிதத மினன் நாஸி தஅவீல் இலைக்கும் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லக்கும் யஷ்குரூன். என்னுடைய சந்ததிகளான இந்த மக்கள் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும், அவர்கள் மீது அன்பு கொள்ளும்படியான மக்களை நீ ஆக்கி வைப்பாயாக, மேலும் அவர்களுக்கு உணவு வழங்குவாயாக அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 3 துவா கேட்குறாங்க. இப்போது இறுதியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட துவா 3மே ஹபுல் ஆகிவிட்டது. இப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாலிபனாகி விட்ட பிறகு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத் ஆயிடுறாங்க. அவர்களுடைய கபர் எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று பார்த்தால், வலிமையான கருத்து ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடக்கம் செய்யப்பட்டது காபாவுடைய உட்பகுதி என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பலகீனமான செய்திகள் என்றும் உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் உள்ளது. இப்போ அவர்களுடைய தாயார் வஃபாத் ஆகிவிட்ட பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வாலிபனாக அந்த ஊரில் இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப நாள் கழித்த பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சந்திக்கிறாங்க. இப்போ மெக்கால தங்கி இருக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவு ஒரு முறை மட்டும் வரல, கிட்டத்தட்ட 3 நாட்கள் அந்த கனவு வந்தது. அந்த கனவுல என்ன வந்ததுன்னு சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகனை பலி கொடுப்பதை போன்று, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகனான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குர்பானி கொடுப்பதை போன்று கனவு வந்தது. அவர்களுக்கு ஏன் இந்த கனவு வந்ததுன்னு சொன்னா, ஒரு சில கருத்துக்கள் உள்ளது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை இல்லாத போது அவர்கள் அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பாயாக, நீ அப்படி கொடுத்துட்டேன்னா உனக்காண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன், அந்த குழந்தையை பலி கொடுக்க சொன்னாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு துவா கேட்டாங்க. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முந்தைய அப்படி துவா கேட்டதுனால அல்லாஹு தாலா அதை அறிவிச்சு கொடுக்குறான், அந்த நீங்கள் கேட்ட துவாவை நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இதை பற்றி சூரா சஃபாத்தில் 37வது அத்தியாயம் 100வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரப்பி ஹபலி மினஸ் சாலிஹீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்குறாங்க, என் ரப்பே எனக்கு ஒரு மகனை நீ வழங்குவாயாக, நிச்சயமாக ஒரு நல்ல மனிதராக இருக்க வேண்டும். ஃபபஷ்ஷர்னாஹு பி குலாமின் ஹலீம். நிச்சயமாக ஒரு சாந்தமான குணம் இருக்கக்கூடிய, ஒரு அமைதியான குணம் இருக்கக்கூடிய ஒரு மகனை பற்றி நிச்சயமாக நாம் அவர்களுக்கு நற்செய்தி வழங்கினோம்னு அல்லாஹு தாலா சொல்றான். ஃபலம்மா பலக மஅஹு ஸஹிய قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبت افعل ما تؤمر سجدني إن شاء الله من الصابرين. ஃபலம்மா பலக மஅஹு ஸஹிய, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் பருவத்தை அடைந்த போது, அதாவது உழைக்கின்ற வயதை அடைந்த போது, கால யா புனைய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்கிட்ட சொல்றாங்க, என்னுடைய அன்பு மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அத்பஹுக ஃபன்ஸுர், நிச்சயமாக நான் உன்னை பலியிடுவதை போன்று நான் கனவு கண்டேன். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, உன்னை நான் பலியிடுவதை போன்று கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, மாதா தரா, அதாவது உன்னுடைய ஒப்பீனியன் என்ன, நீ என்ன நினைக்கிற, நான் உன்னைய பலியிடுவதை போன்று கனவு கண்டேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவங்களுடைய மகன் சொல்றாங்க, காலையா பத்திஃபால்னா துஅமரு, உங்களுக்கு என்ன ஏவப்பட்டிருக்கிறதோ அதை உடனடியாக செய்து விடுங்கள் அப்படின்னு அவங்களுடைய மகன் சொல்றாங்க. சஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் சாபிரீனாக, பொறுமையுடையவராக நீங்கள் பார்ப்பீர் அப்படின்னு சொல்றாங்க. வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது, அப்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வயது 12 அல்லது 13. ஃபலம்மா அஸ்லம வஸல்லஹு லில் ஜபீன், அல்லாஹு தாலா சொல்றா, இறுதியில் அவ்விருவருமே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருவருமே அஸ்லம, அதாவது இறைவன் முன்னாடி முழுவதுமாக சரணடைந்து விட்டார்கள். இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பலியிடுவதற்காக வேண்டி கூட்டிட்டு போறாங்க. இப்போது போகுகின்ற வழியில இப்லீஸ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்துட்டு அவங்களுடைய உள்ளத்துல வஸ்வச போடுறான், உங்களுடைய தந்தை உங்களை பலியிடுவதற்காக போறாங்க, இதை நீ ஒத்துக்கிடாத அப்படின்னு இப்லீஸ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட தூபத்தை போடுறான். உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கல்லால எறிகிறாங்க. பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய உள்ளத்திலையும் தூபத்தை போடுறான், உங்களுடைய மகனையே நீங்க பலி கொடுக்குறீங்களே, இது தவறான செயல், நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு தூபத்தை போடுறான். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் கல்லால எறிகிறாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் கல்லால எறிகிறாங்க. இந்த மசாயில் தான் நம்ம ஹஜ்ஜுக்கு போகும்போது ஜம்பரத்துல 3 இடத்துல கல் எறிகிறோம். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மலையடிவாரத்துக்கு கீழே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள வஸல்லஹு லில் ஜபீன், அதாவது குப்பரை படுக்க வைக்கிறாங்க. அவங்க எதனால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள குப்பரை படுக்க வச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதுல 2 கருத்துக்கள் இருக்கு. அதில் ஒரு கருத்து என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மூஞ்ச பார்த்துட்டு குர்பானி கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். என்னவா இருந்தாலும் அது அவங்களுடைய மகன் அப்படிங்கிறதுனால அவங்க திருப்பி வச்சுட்டு குர்பானி கொடுத்தாங்க என்றும், இன்னொரு கருத்து என்னவென்றால், அவங்க கனவுல பார்க்கும்போது திருப்பி வச்சுட்டு தான் குர்பானி கொடுத்தாங்க. ஸோ அவர்கள் கனவுல பார்த்த விஷயத்த கனவுல அவங்க திருப்பி வச்சுட்டு தான் குர்பானி கொடுத்துருக்குறாங்க, அந்த விஷயத்த அப்படி நிறைவேற்றினாங்க அப்படின்னு 2 கருத்துக்கள் உள்ளது. இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படி குர்பானி கொடுக்கும்போது இப்போ அவங்களுடைய பெரடியில் அவங்க கத்தியை வைக்கிறாங்க. இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, எதனால என்னைய பின்னாடி திருப்பி வச்சுட்டு அறுக்குறீங்க, என்னைய முன்னாடி பார்த்துக்கிட்டே என்னை அறுங்க அப்படின்னு சொன்னாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, என்னுடைய முகத்தை பார்த்த நேரத்தில் கூட உங்களுடைய உள்ளத்தில் இறைவனுக்கு மாறு செய்ய வேண்டிய அந்த எண்ணம் உங்களுடைய கல்புல வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதாவது என் மீது நீங்க வைத்திருக்கக்கூடிய அன்பை விட அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம்தான், இதை நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். இறைவனை நம்பிக்கை கொள்வது மட்டும் தௌஹீத் அல்ல, இறைவனுடைய கட்டளையை பின்பற்றுவது தான் ஒரு உண்மையான தௌஹீத். இப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கத்தியால் அவங்களுடைய மகனை அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா அறுக்க முடியல. இப்போ அல்லாஹு தாலா கட்டளையிடுறான், வனாதைனாஹு ஐயா இப்ராஹிம், அப்போது நாம் அவரை அழைத்து கூறினோம், இப்ராஹிமே, கது சத்தகத்த ருஹியா இன்ன கதாலிக்க நஜ்ஸில் முஹ்சினீன், அதாவது கது சத்தகத்த ருஹியா, நிச்சயமாக நீங்க கனவை நிஜமாக்கி விட்டீர், இன்ன கதாலிக்க நஜ்ஸில் முஹ்சினீன், நிச்சயமாக நற்செயல் புரிபோருக்கு இவ்வாறே நாம் கூலி வழங்குகிறோம் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்றான். இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவான சோதனையாக இருக்கிறது. ஒஃபதைனாஹு பிஸிப்ஹின் அதீம், நிச்சயமாக அவர்களுடைய அந்த குழந்தையை விடுவித்து விட்டோம், அதற்கு பதிலாக ஒரு பலியை நாம் ஈடாக கொடுத்தோம்னு அல்லாஹு தாலா சொல்றான். அதற்கு ஈடாக கொடுத்தது ஒரு ஆடு என்று வரலாற்று குறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வஃபரக்னா அலைஹி ஃபில் ஆஹிரீன்,
அதாவது பின்னாடி தோன்றிய தலைமுறையினர்களுக்கு இவர்களுடைய அந்த புகழ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேரும் செஞ்ச அந்த சாதனையை, அதாவது அந்த நற்பெயரை அப்படியே விட்டு வைத்தோம், பின்னாடி உள்ளவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கணும், ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால விட்டு வைத்தோம் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். சலாமுன் அலா இப்ராஹிம், நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. ஸோ அல்லாஹு தாலா இதை பண்ணதற்கான பர்பஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதற்கு சூரா அல் பக்ரால 2வது அத்தியாயம் 124வது வசனத்தை நம்ம எடுத்து படித்து பார்த்தா, வைதி இப்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஸம்னஹும் கால இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா கால வமன் துர்ரியத்தி கால லா யனாலு ஹதிப் வாலிமீன். நிச்சயமாக அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சில விஷயங்களை வைத்து சோதித்தான். ஃபஅத்தம்மஹுன்ன, அல்லாஹ் தாலா வச்ச சோதனையில் எல்லாத்துலேயுமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெற்றி அடைகிறாங்க. கால இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா, நிச்சயமாக உங்களை மனித குலம் அனைவருக்குமே நான் ஒரு தலைவராக ஆக்குறேன் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். காலவமையோ துர்ரியத்தி, அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, எனக்கு எப்படி இமாமத்தை கொடுத்தியோ அதே மாதிரி என்னுடைய சந்ததிகளுக்கும் நீ கொடுப்பாயாக அப்படின்னு துவா கேட்குறாங்க. கால லா யனாலு ஹதிப் வாலிமீன், அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறான், உன்னுடைய சந்ததிகளை நான் என்ன பண்ணுறேன், இமாமா தேர்ந்தெடுக்கிறேன், ஆனால் என்னுடைய வாக்குறுதி அநியாயக்காரர்களுக்கு சேராது, அதாவது நான் இமாமத்தை அநியாயக்காரர்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்கிறான். ஸோ அல்லாஹு தாலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குர்பானி கொடுக்க சொன்னது அவர்களுடைய மகனை சோதிக்கிறான் அல்லாஹு தாலா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு தியாகம் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு அல்லாஹு தாலா சோதிக்கிறான். என்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொன்னவங்க மற்ற அஃபேர்ஸ், மற்ற மேனேஜ்மெண்ட்டான விஷயங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வாங்களா? நிச்சயமாக செய்ய மாட்டாங்க. அதனால் அல்லாஹு தாலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த தியாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கான அந்த கெப்பாசிட்டி இருக்கிறா அப்படின்னு அல்லாஹு தாலா சோதிக்கிறான். அந்த சோதனையில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெற்றி கொள்கிறாங்க. அதற்கு பிறகுதான் காபத்துல்லாவை நிர்வாகம் செய்யக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு கிடைத்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படியெல்லாம் காபத்துல்லாவை கட்டினாங்க அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அல்லாஹு தாலா ஒரு ஆளுக்கு சும்மா ஈஸியாக இமாமத்தை கொடுத்துட மாட்டான். அவர்களுக்கு இமாமத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில சோதனை வைப்பான். அந்த சோதனையில் வெற்றி அடைந்த பிறகுதான் அல்லாஹு தாலா இமாமத்தை கொடுப்பான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெற்றி அடைந்ததிலிருந்து அவங்களுடைய வாரிசுகள் தான் காபத்துல்லாவை நிர்வாகம் செய்கிறாங்க. ஸோ காபத்துல்லாவை நிர்வாகம் செய்யக்கூடிய இந்த தகுதிக்கு முன்னாடி வச்ச ஒரு சோதனை தான் இந்த சோதனை. போன நூற்றாண்டு வரைக்குமே காபத்துல்லாவுடைய நிர்வாகம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததிகளுடைய நிர்வாகத்தின் கீழே தான் இருக்குது. இந்த நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் அது தஜ்ஜிலுடைய காலகட்டம். நிர்வாகம் முழுவதுமே வஹாபிகளுடைய கைக்கு போயிட்டு அது அவுட் ஆஃப் த கண்டென்ட். ஸோ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சந்ததிகளுடைய கையில் தான் காபத்துல்லாவுடைய நிர்வாகம் இவ்வளோ காலங்களாக அது இருந்திருக்குது. அடுத்ததாக பைபிளில் வரக்கூடிய செய்தி, கிறிஸ்துவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள தான் குர்பானி கொடுக்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் உள்ளது. இது ஜெனசிஸில் இருக்குது. ஆனால் குரானை பொறுத்த வரைக்கும் ஃபலம்மா பலகமாஹு சஹிய கால யா புனைய இன்னி, வெறுமனா யா புனைய என்னுடைய மகனே அப்படிங்கிற மாதிரி தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் பெயர் இஸ்மாயிலா இஸ்ஹாக்கா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களா அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடப்படவில்லை. அப்படி இருக்கும்போது இஸ்லாமிய அறிஞர்கள் எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தான் குர்பானி கொடுக்கறதா இருந்தது அப்படிங்கிறது எப்படி உறுதியாக சொன்னாங்கங்கிறத பார்க்கும்போது, நீங்கள் குரானில் சூரா சஃபாத்தில் 100வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசிச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனை குர்பானி கொடுக்கறதா இருந்தது. அந்த வரலாறு முழுவதுமே வந்த பிறகுதான் 112வது வசனத்தில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பற்றி அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருப்பான். அதாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பிறக்க போகிறாங்க அப்படிங்கிற நற்செய்தியை நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்தோம் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லியிருப்பான். ஸோ அந்த குர்பானி கொடுத்த செய்திக்கு பிறகுதான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பற்றியே அல்லாஹு தாலா சொல்லியிருப்பான். ஸோ இதன் மூலமாகவே தெளிவாக புரிகிறது குர்பானி கொடுப்பதாக இருந்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று. ஸோ இந்த பைபிளில் ஜெனசிஸில் வரக்கூடிய அந்த செய்தி குரானை பொய்ப்படுத்துவதன் காரணத்தினால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள தான் குர்பானி கொடுப்பதாக இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.